கோதுமை மாவுலே நம்ம சூப்பராக சாஃப்டாட்டு கடைகளில் வாங்குறது போல் பரோட்டா செய்யலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். 2 கப் கோதுமை மாவுக்கு தேவையான உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூன் எண்ணெய், அப்புறம் தண்ணி இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு சர்ஃபேஸில் இதை நல்லா இழுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டான டோ ஆகட்டும். அப்புறம் இதுக்கு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி 4 மணி நேரம் இதை ரெஸ்ட்டில் அப்படியே விடலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை இனி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இன்னும் அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்ட அப்புறம் இந்த மாதிரி இதை நீளமாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுங்க. இந்த மாதிரி நீளமாக தேய்ச்சி எடுத்த அப்புறம் இதை அப்படியே எடுத்து எந்த அளவு உங்களால் இழுக்க முடியுமோ அந்த அளவு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்து இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்து இதை இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாகவே நம்ம பரோட்டா செய்திடலாம். இனி இதுலேருந்து ஒரு டோவை எடுத்து இந்த மாதிரி கை வச்சே லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். ப்ரெஸ் பண்ணி இனி தவாயில் போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இதில் 2 பக்கமும் போட்டு சுட இதை நம்ம தட்டி எடுத்தாலே போதும். இதை வந்து நம்ம கை வச்சு எந்த அளவு அடிக்கிறோமோ அந்த அளவு நம்மளோட பரோட்டா ரொம்பவே சாஃப்ட் ஆகும். நான் இப்போ 2 தோசைக்கல்ல சுட்டு எடுத்ததுனால இப்போ எனக்கு 2 பரோட்டா கிடச்சிருக்கு. இந்த 2 பரோட்டாயும் சேர்த்து வச்சு அடிக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம எந்த அளவு அடித்து எடுக்கிறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம் இதுக்கு. இப்போ நம்மளோட பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இனி இது கூட மட்டன் கிரேவி அப்புறம் சிக்கன் தொக்கு இந்த 2ஐயும் வச்சு